விழுப்புரம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இரு பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட அடிதடியால் அங்கு பதற்றம் நிலவியது. விழுப்புரம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி 4 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கட்சியின் செயற்குழு கூட்டம் வியாழனன்று விழுப்புரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் விழுப்புரம் மற்றும் மரக்காணம் பகுதி மாவட்ட செயலாளர்களை அழைக்கவில்லை என புகார் தெரிவிக்கப்பட்டது. செயற்குழு கூட்டம் துவங்கியதும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் போலீஸ் சேகர் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் திருமண மண்டபத்தில் புகுந்து அங்கிருந்த பேனர்களை கிழித்தெறிந்தும் சேர், மின்விசிறி மற்றும் விளக்குகளை அடித்து நொறுக்கினர். மேலும் மேடையில் அமர்ந்திருந்த மாவட்ட நிர்வாகிகளை தாக்கத் தொடங்கினர். இதனால் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் கூட்டத்திற்கு வந்த மாநில செயலாளர் ரங்கராஜனிடம் கட்சியின் இரு பிரிவினரும் முறையிட்டனர். இதற்கு செயற்குழு கூட்ட நிர்வாகிகளை தவிர அனைவரும் வெளியேறலாம் என ரங்கராஜன் கூறியதை அடுத்து மீண்டும் மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. சம்பவ இடத்தில் பதட்டமான சூழல் உருவானதால் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர்.